25,000 ரூபாய் கொடுத்து வாங்கிய நாய் வீட்டில் 25 ஆண்டு காலம் ஆளாக்கிய தாய் முதியோர் இல்லத்தில் மீனஸ். இந்த வரிகள் இன்றைய சமூகத்தின் நிதர்சனமான வேதனையான முகத்தை காட்டுகின்றன. மனித உறவுகளின் விலை மதிப்பு குறைந்து பொருள் சார்ந்த உறவுகள் முதன்மை பெறும் அவலத்தை இது ஆணித்தரமாக பேசுகிறது. ஒரு செல்லப்பிராணிக்கு செலவழிக்கும் பணம், காலம், அக்கறை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அன்பு செலுத்தி வளர்த்த தாய்க்கு ஒரு முதியோர் இல்லம் மட்டுமே பரிசா? இது பணத்தை பற்றியது மட்டுமல்ல, நன்றி கெட்ட தன்மையின் உச்சகட்டம். பணம் ஒரு காலத்தில் மனித வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் கருவியாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று அதுவே மனிதர்களின் மதிப்பை நிர்ணயிக்கும் சக்தியாக மாறிவிட்டது. பணம் சம்பாதிப்பது என்பது வெறும் பொருளாதார வளர்ச்சியை மட்டுமல்ல, மனிதநேயத்தின் சிதைவையும் உள்ளடக்கியதாக மாறிவிட்டது. விலை உயர்ந்த பொருளை வாங்குவதற்கு செலவு செய்யும் ஆயிரங்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தாயின் தேவையை பூர்த்தி செய்ய யோசிக்க வைப்பது எத்தகைய மனநிலை? இது பணத்தின் மீதான பற்றுதலா அல்லது உறவுகளின் மீதான அலட்சியமா? நன்றி கெட்ட தன்மை என்பது ஒரு தனிப்பட்ட நபரின் குணம் அல்ல, அது ஒரு சமூகத்தின் பண்பாக மாறி வருவதுதான் மிகவும் ஆபத்தானது. அன்பு, பாசம், அர்ப்பணிப்பு, தியாகம் போன்ற உணர்வுகளின் மதிப்பு குறைந்து ஒரு பொருளுக்கு கொடுக்கும் மதிப்புக்கு கூட மனித உறவுகள் இல்லாத நிலையை இந்த வரிகள் காட்டுகின்றன. ஒரு நாய் தனக்கு உணவிட்ட எஜமானனுக்கு விசுவாசமாக இருக்கும். ஆனால் ஒரு தாய் தனது பிள்ளைக்காக தியாகம் செய்த அன்புக்கு நன்றி கெட்ட தன்மையால் பதிலளிக்கும் போது மனிதநேயம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. இந்த சூழ்நிலை ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டுகிறது. பொருள் ஈட்டுவதற்காக ஓடும் இந்த வாழ்க்கை பந்தயத்தில் நாம் எதை இழக்கிறோம்? நமது வேர்களை, உறவுகளின் அரவணைப்பை, எல்லாவற்றிற்கும் மேலாக மனித தன்மையை. இந்த வரிகள் ஒரு தனிப்பட்ட நிகழ்வை மட்டுமல்ல, நவீன வாழ்க்கையின் ஒரு பெரிய பாடத்தை நமக்கு உணர்த்துகின்றன. பணம் ஈட்டுவது முக்கியம்தான், ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை அல்ல. உறவுகளையும் அன்பையும் நன்றியையும் மதிக்கும் போதே நாம் உண்மையில் வாழ்கிறோம்.